இந்த படத்தோட ஹீரோ பேரு சின்னவன். இவனுக்கு வேலையே ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது தான். இந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணு பல் டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வர. அவளோட பேரு வனரோஜா. அங்க ஒரு கிளினிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணை வம்பிழுக்கிறது தான் சின்னவனோட வேலையாவே இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் அவன் மேல அவனுக்கு காதல் வந்துருது. ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்காட்டியும் போக போக அவன் அவளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு தெரியாமையே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாரு. அவளை வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கல்யாணமும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சின்னவண்டு போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். அதான் எங்க போறதுன்னு தெரியாம இருந்தவங்க அவனோட வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்றாங்க. அவனோட வீட்டுல இவ ஒரு அனாதன்னு சொல்லி அவனோட வீட்லயே தங்கி வேலை செய்யற மாதிரி ஏற்பாடு பண்றான். அந்த நேரத்துல தான் அவங்க ரெண்டு அண்ணனுக்குமே கல்யாணம் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு வயசும் ஆகிடுது. அதனால யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. இந்த நேரத்துல தான் அவனோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே வனரோஜாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட அம்மா வனரோஜாவை பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. இதே நேரத்திலேயே வனரோஜாவோட அப்பாவும் இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட பெரிய அண்ணன் வெளிநாட்டு பொண்ணையும் அவனோட சின்ன அண்ணன் கேரளா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க குடும்பமும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.